அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 16/2/2025 இன்று ஞாயிற்றுக்கிழமை, சங்கடகர சதுர்த்தி விரத நாள், சுப முகூர்த்த நாள். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு பொன்னாளாக அமையவும், இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அற்புதமான நாளிலே உங்கள் அனைவருக்கும் திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். உச்சி பிள்ளையாருடைய அருளால் தொழில் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கட்டும், லாபங்கள்லாம் கிடைக்கட்டும், பிரச்சனைகள் குறையட்டும், கடன் சம்பந்தப்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் தீரட்டும், குறையட்டும். அற்புதமான சுவாமி உச்சி பிள்ளையார் மங்களங்களை தருபவர், சகல சௌபாக்கியங்களையும் தருபவர், நவக்கிரக தோஷங்களை விலக்குபவர். நாளையும் சுபமுகூர்த்த நாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் மாசி மாதம் 4ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. இன்று முழு நாளும் சதுர்த்தி திதி உள்ளது. இன்று அதிகாலை 1:51 வரை உத்திர நட்சத்திரமும் அதன் பின்னர் ஹஸ்த நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:33 வரை மரண யோகம் உள்ளது. அதனால் சுபகாரியங்கள் செய்பவர்கள் காலம்பர 6:30 மணிக்கு அப்புறம் செய்கிறது தான் விசேஷம். அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ளது. இன்று அவிட்டம் மற்றும் சதய நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 வரையும், மாலை 3:30 மணி முதல் 4:30 வரையும் உள்ளது. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரையும், குளிகை நேரம் மாலை 3 மணி முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, விரய செலவுகள் கூடும் நாள். தேவையில்லாத செலவுகளெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப அவசியமோ முக்கியமோ அதை மட்டும் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி பிரயாணங்களும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். வேலை இழந்தோருக்கு, திரும்ப வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் கூடுதல் முயற்சி தேவை. கலைஞர்களுக்கு வர வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. சொந்த பந்தங்களுடன் சில பிணக்குகள், மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது. சுபகாரியங்களில் பங்கேற்பதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய பழைய நண்பர்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு உண்டு. தம்பதிகளிடையே மன ஒற்றுமை கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சமுதாயத்திலே நல்ல அந்தஸ்தில் உள்ள விஐபிக்களின் நட்பு சிலருக்கு கிடைக்கும். அதனால் சில ஆதாயங்கள் கிடைக்கும். அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். இது மாதிரி ரியல் எஸ்டேட் மீடியேட்டராக, புரோக்கராக, ஏஜெண்ட்டாக இருப்பவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சிலருக்கு பணவரவு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கால பைரவரை நீங்கள் சிவப்பு நிற அரளி பூக்களால் அல்லது புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களுக்கு அற்புதமான பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. ரிஷபராசி என்பர்களே, மன நிறைவை தரக்கூடிய நாள். சில காரியங்கள், விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை கொஞ்சம் மாறும். நல்ல செய்திகளெல்லாம் வந்து சேரும். உங்கள் வியாபாரம், தொழிலை விருத்தி செய்வதற்கு அல்லது பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். நண்பர்கள் வழியிலே உங்களுக்கு எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். வெளிநாட்டிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல பலன்களெல்லாம், நல்ல வாய்ப்புகளெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அரசு அல்லது அரசாங்க ஊழியர்கள், அதிகாரிகளுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வந்து சேரும். அதே மாதிரி ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப நாளாக இந்த கம்பெனியில் ஓட்டிட்டோம், வேறு கம்பெனி இதை விட பெட்டராக கிடைக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் சிலருக்கு வந்து சேரும். கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ராஜராஜேஸ்வரி அம்பாளை நீங்கள்
குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மிதுன ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களில் பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். தம்பதிகளிடையே சில கருத்து வேறுபாடுகள் வரும். பெருசுப்படுத்தாதீங்க, ஈகோ பார்க்காதீங்க. குழந்தைகள் பிள்ளைகளை நினச்சி பாருங்கள். சமுதாயத்திலே அந்தஸ்தில் உள்ள சிலருடைய நட்பால் சில பிரச்சனைகள் வந்து போகும். கவனமாக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி மாற்றம், பொறுப்பு மாற்றம், பதவி இழப்பு போன்றவை வருவதற்கான வாய்ப்புள்ளது. கவனமாக இருக்க வேண்டிய நாள். வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக, நர்ஸாக, ஹெல்த் ஒர்க்கராக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். தொழில் வியாபார பண்ணுற இடத்துல இருக்கிற பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் தீர்வு கிடைக்கும். ஊழியர்கள் ஸ்டாஃபோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ரொம்ப கெடுபிடி காட்டாதீங்க, அது உங்களுக்கு நல்லதில்லை. நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் ஷண்முக கவசம் பாடி வழிபடுவது உங்களுக்கு அற்புதமான பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கடகராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வரன்கள் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். சிலருக்கு நல்ல வரன்கள் அமையும். விவாகரத்து வாங்கிட்டு அடுத்த திருமணம், கல்யாணத்துக்காக முயற்சி செய்பவர்களுக்கு, மறுமணத்துக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய நாள். ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், யோகா ட்ரெயினராக, ஆசிரியராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெகக்னிஷனும் வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாள். பயன்படுத்திக்கிங்க நல்லபடியாக. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கான நல்ல சான்ஸ் எல்லாம் கிடைக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை வெளிப்படக்கூடிய நாள். நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். உங்கள் சகோதரருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹார்ட் சம்மந்தப்பட்ட, கார்டியாலஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேய பெருமானுடைய வழிபாடு. ஆஞ்சநேயரை நீங்கள் செந்தூரம் சாத்தி வழிபடுங்க. நிச்சயமாக ஆஞ்சநேயர் உங்களுக்கு அருள் புரிவார். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சிம்மராசி அன்பர்களே, மேன்மையை தரக்கூடிய நாள். எடுத்த காரியங்களிலே, முயற்சிகளிலே முன்னேற்றம் ஏற்படும். சமுதாயத்திலே நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய நாள். வெளி மாநிலத்திலே, வெளி ஊரிலே, வெளிநாட்டிலே உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். புது பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். பயன்படுத்திக்கிங்க. வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அமைதியான சூழ்நிலை ஏற்படும். தாய் தந்தையருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பாரம்பரிய சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். மனசில் நல்ல ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய செய்திகள் எல்லாம் வந்து சேரும். தொழில் வியாபாரத்திலே ஊழியர்கள், ஸ்டாஃபால் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. மாணவர்கள், குறிப்பாக MBA அல்லது மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் படித்துவிட்டு வேலை தேடும் மாணவர்கள் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டிலே கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனை நீங்கள் 2 சுத்தமான நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னிராசி அன்பர்களே, ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். சாப்பாட்டு விஷயத்திலே, உணவு விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆயில் ஃபுட், ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்டை தவிர்க்க வேண்டிய நாள். வீட்டிலே இருப்பவர்களுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, ரேக்கி, வர்மா போன்ற மருத்துவம் செய்கின்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் ரெக்கக்னிஷனையும் தரக்கூடிய நாள். கடை வியாபாரம் செய்கின்ற இடத்திலே பொறுமையோடு இருக்கணும். வர கஸ்டமரை மதிப்பு மரியாதையை கொடுத்து பிஸ்னஸை பண்ண வேண்டிய நாள். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும்.
சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்களுக்கு வரவேண்டிய பணபாக்கியிலே சில இழுபறி நிலைமை ஏற்படும். வர நாளில் அந்த நிலைமை கொஞ்சம் மாறும். பிள்ளைகள் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காய்ச்சல், சளி, இருமல், ஸ்கின் அலர்ஜி, ஃபுட் அலர்ஜி போன்றவை வருவதற்கு வாய்ப்புள்ளது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகப் பெருமானை நீங்கள் விநாயகர் கவசம்பாடி வழிபடுவது அதிர்ஷ்டத்தையும் நல்ல வாய்ப்பையும் தரக்கூடிய நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. துலாம் ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும். ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சர்ஜரி, ஆப்ரேஷன் செய்து கொண்டவருடைய உடல்நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும். ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள். வாழ்க்கை துணையுடைய பேச்சை கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நல்லதுக்கேன்னு எடுத்துக்கங்க, பாசிட்டிவாக இருங்க. வேலை தேடுவோருக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். இதே மாதிரி இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். வெளிநாட்டிலே கலைஞர்களாக இருப்பவர்கள், இலக்கியத்துறையில் இருப்பவர்கள், ஆன்மீகவாதிகளுக்கெல்லாம் அனுகூலமான நாள். மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓவர் ஸ்பீடு வேண்டாம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் சிவபுராணம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். சுபகாரியங்களிலே பங்கு பெறுகின்ற வாய்ப்பெல்லாம் வந்து சேர்கின்ற அற்புதமான ஒரு நாள். உங்கள் சொந்த பந்தங்கள்லாம் சந்திப்பீங்க. சிலர் உங்களை பார்த்து பொறாமைப்படுவக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கண் திருஷ்டியெல்லாம் ஏற்படும். அந்த கண் திருஷ்டிக்கு வீட்டில் வந்து சுற்றி போடுறது நல்லது. மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களை நல்ல தகவல் செய்தியெல்லாம் வரக்கூடிய நாள். டிரைவராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வேலை தேடுவோருக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்கள், கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தையும் புது புக்கிங்ஸையும் தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள். வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணணும்னு ஒரு திங்கிங் தாட்டெல்லாம் வரக்கூடிய நாள். புதுசாக ஒரு சோஃபா வாங்கலாம், ஒரு பெட்டு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி, இல்லை புதுசாக ஒரு டிவியை மாற்றிட்டு வேறு டிவி வாங்கலாங்கிற மாதிரி திங்கிங் தாட்லாம் வரக்கூடிய நாள். பட்ஜெட்டை பாருங்கள், பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க, பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூசேஜில் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனை நீங்கள் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. தனுசு ராசி அன்பர்களே, சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டிய நாள். வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அதை காப்பாற்றுறதுக்கு போராட வேண்டி இருக்கும். எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் தேவை. சாப்பாடு, உணவு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. விவாகரத்து, டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். ஆனால் சில காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆன்மீகவாதிகள், ஆலய நிர்வாகிகள், அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே ஏர்போர்ட், ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸ்களில் வேலை செய்வோருக்கு அனுகூலம் உண்டு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்வோருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். சிலருக்கு வேறு கம்பெனிலேருந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வரும், யூஸ் பண்ணிக்கிங்க. சமூக சேவையாளர்களுக்கு நல்ல மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வரம் தரும் வாராகி அம்மனை நீங்கள் தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி வழிபடுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மகர ராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேற வேண்டிய நாள். கூடுதல் முயற்சி தேவைப்படும்.
சாப்பாட்டு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுபகாரியங்களில் பங்கு பெறுற வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அங்கே வந்து ஓவராக ஸ்வீட்டை சாப்பிட்றது, ஆயில் ஃபுட்டை சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிலருக்கு ஸ்கின் அலர்ஜி, ஃபுட் அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புள்ளது. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். விற்காமல் இருக்கிற இடமோ, நிலமோ, வீடோ, அப்பார்ட்மெண்ட்டோ, ஃப்ளாட்டோ விற்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். டிஸ்கவுண்ட் கொடுத்தாவது விற்றுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் தாட்லாம் வரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், பெட்ரோலியம் துறையில் இருப்பவர்கள், மெரின் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். அதே மாதிரி விட்டு கொடுத்து போக வேண்டிய நாளாகவும் இருக்குது. சிலருக்கு வாகன யோகம் உண்டு. இருக்கிற வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக லேட்டஸ்ட் வெர்ஷனாக வாங்கலாம் அப்படிங்கிற திங்கிங் தாட்லாம் வரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரை நீங்கள் வில்வம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். சிலருக்கு திடீர் செலவுகள் வந்து சேரும். விருந்தினர் வருகை உங்களுக்கு ஆச்சரியம் ஏற்படுத்தும். என்னடா ரொம்ப வருஷமாக இந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல, திடீர்னு வீட்டில் வந்து நிற்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியம் வந்து நிற்கும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் ஏற்படும். ஆன்மீகவாதிகள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஆலய நிர்வாகிகள், ஜோதிடர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்கலாங்கிற திங்கிங் தாட்லாம் வரக்கூடிய நாள். வரன்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ப்ரொஃபைல் செக் பண்ணுறது, வெரிஃபிகேஷன் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க. டைவர்ஸ், மறுமணத்துக்காக காத்திருப்பவர்கள், டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு மேரேஜ் பண்ணணும்னு காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு செய்தியெல்லாம் வரக்கூடிய நல்ல ஒரு நாளாக உள்ளது. புதுசாக தொழில் தொடங்கணும்னு நிற்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. காளியம்மனை நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி வழிபடுங்க. நிச்சயமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மீனராசி என்பர்களை, நிதானமாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்களில் பொறுமையாக இருக்கணும். வாய் வார்த்தைகளையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்களோட பிரச்சனைகள் வேண்டாம். தொழில் வியாபாரத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரையும் உங்கள் பொறுப்பில் இல்லாமல் அவங்க பொறுப்பில் கொடுத்துறாதீங்க. நீங்களே பார்த்துக்கிறது நல்லது. ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். அது மாதிரி வெளிநாட்டில் செஃப்பாக, குக்காக வேலை செய்பவர்கள், ஹெல்ப்பராக இருப்பவர்கள், டொமஸ்டிக் ஒர்க்கராக இருப்பவர்கள், டிரைவராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாதீங்க. அவர்கள் கேட்குற சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி கொடுக்குறது நல்லது. அதே மாதிரி கலைத்துறையினர் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய நாள். இசைத்துறையில் இருப்பவர்கள், நாட்டிய கலைஞர்களாக இருப்பவர்கள், தமிழிசை கலைஞர்களாக இருப்பவர்கள், பறை இசை கலைஞர்களாக இருப்பவர்கள், நாதஸ்வர தவில் வித்வான்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கும் புது வாய்ப்புகள் உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு. வாராகியம்மனை நீங்கள் வெள்ளை நிற புஷ்பங்கள் அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுங்க. நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாகவும் இருக்க சிங்கப்பூர் ஸ்ரீ சண்பக விநாயக பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.